சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அமையவுள்ள சுற்றுச்சூழல் பூங்காவில் நாற்றுப்பண்ணை, மரங்கள் நடுதல் மற்றும் நீர்நிலைகளில் கரைகளை வலுப்படுத்துதல் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், விவரங்கள். சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அமைய உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவில் நாற்றுப்பண்ணை, மரங்கள் நடுதல் மற்றும் நீர்நிலைகளுடைய கரைகளை வலுப்படுத்தக்கூடிய பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர், அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். கிண்டி ரேஸ்கோர்ஸை பொறுத்தவரை தொடர்ந்து பசுமை பூங்கா அமைப்பதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பை செயல்படுத்தக்கூடிய விதமாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பணியை திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 118 ஏக்கர் பரப்பளவில் ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படுவதற்காக அரசு முடிவு செய்திருந்தது. இந்த நிலையத்தான் இன்று சுற்றுச்சூழல் பூங்காவில் நாற்றுப்பண்ணை, மரங்கள் நடுதல் மற்றும் நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்துதல், அதே போல குறிப்பாக சொல்ல வேண்டாம் பூச்செடிகள், நீர்ப்பாசன வசதிகள், பூங்காக்கள் முழுவதும் வேம்பு, புங்கம், பூவரசு மற்றும் வேப்ப மரங்கள், தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் நடப்பட உள்ளது. இதற்கான பணிகளும் பல்வேறு விதமான கரைகள் அமைக்கக்கூடிய பணிகளையும் மேம்படுத்தக்கூடிய அறிவிப்பு வெளியிடப்பட்டு தற்போது அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இதை பொறுத்தவரை இந்த 118 ஏக்கர் பரப்பளவை பொறுத்தவரை ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவாக உருவாக்கப்படுவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதில் சுமார் 4000 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழக அரசு டெண்டர் விட்டு அதற்கான பணிகள் விரைவில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கான பணிகளை தொடங்கக்கூடிய விதமாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ்கோர்ஸில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று ரேஸ்கோர்ஸ் மைதானம் சுற்றுச்சூழல் பூங்காக்கான தமிழக அரசினுடைய முக்கிய முறையில் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் அதனை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். பணிகளும் தொடர்ந்து விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிலத்தை மீட்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்தி நீதிமன்றத்திற்கு சென்றாலும் கூட தொடர்ந்து முன்னெடுப்புகள் மூலமாக தற்போது இந்த கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் சுமார் 118 ஏக்கர் பரப்பளவில் சுற்றுச்சூழல் பூங்காவை அரசு அமைக்க முடிவு செய்து அதற்கான பணிகள் என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகாம் மூலமாக தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பாகவும் இந்த பயிர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் இங்கு நடப்பட்டு ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவாக மேம்படுத்தக்கூடிய வகையிலான பணிகள் என்பது நடைபெற இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சென்னை மாநகரை பொறுத்தவரை தொடர்ந்து கட்டடங்கள் கட்டக்கூடிய நிலையில் மரங்கள் வெட்டப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே சென்னையினுடைய பசுமை பரப்பை அதிகப்படுத்துவதற்கான பணிகளும் கூட ஒருபுறம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சென்னை 118 ஏக்கர் பரப்பளவில் விழுந்திருக்கக்கூடிய ரேஸ்கோர்ஸ் பரப்பில் ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவை மேம்படுத்துவதற்கான பணிகள் செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டு தற்போது அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து அதை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போன்று குளங்களுடைய கரைகளை மேம்படுத்துவதற்கான பணிகளையும் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக பார்வையிட இருக்கிறார். மழையின் போது பெரிய அளவிலான மழைநீர் சேமிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மையமாக ஏரி வெட்டப்பட்டு அதுவும் கூட கடந்த மழையின் போது கூட அதிக அளவிலான நீர் தேங்குவதையும் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் வடகிழக்கு பருவமழையும் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் அந்த கரைகளை மேம்படுத்தக்கூடிய பணிகளையும் தோட்ட பயிர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பயிர்களையும் கூட முதலமைச்சர் பார்வையிட்டு பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். அன்புச்செல்வன், கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அமைய உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவின் சிறப்பம்சங்கள் என்ன? மேலும் எவ்வளவு ஏக்கர் பரப்பளவில் இந்த பூங்கா அமைய இருக்கிறது? அது பற்றிய விவரங்கள் என்ன? குறிப்பாக நகர்பகுதி என்றாலே மரங்கள் இல்லாத ஒரு நிலை நீடிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் பசுமை பரப்பை அதிகரிக்கிறதுக்கான பணிகள் என்பது தொடர்ந்து தமிழக அரசின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கும்போதுதான் சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸை பொறுத்தவரை அரசு நீதிமன்றத்தில் தொடர்ந்து வாதாடியதன் காரணமாக 118 ஏக்கர் பரப்பளவில் ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவை அமைப்பதற்கான அறிவிக்கலாம் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருந்த அடிப்படையில் தற்போது இதில் பல்வேறு மரங்கள் நடைபெற இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நீர்ப்பாசன வசதியாக பூங்காக்கள் முழுவதுமே வேம்பு, புங்கம், பூவரசு மற்றும் வேப்ப மரங்கள், தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பாக நடப்பட இருக்கிறது. இதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு பசுமை பரப்பு என்பது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தான் இதில் சுற்றுச்சூழல் பூங்காவை உருவாக்குவதற்கான முன்னெடுப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டு அதற்கான பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் 118 ஏக்கரில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்புச்செல்வன், முதலமைச்சரின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் என்ன?
குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸில் 118 ஏக்கர் பரப்பளவில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்பட இருக்கிறது. அந்த பணிகளுக்காக தோட்டக்கலை மற்றும் மூலமாக மேற்கொள்ளக்கூடிய கிண்டி சுற்றுச்சூழல் பூங்காவிற்கு நாற்று பண்ணை, மரங்கள் நடுதல் மற்றும் நீர்நிலைகளுடைய கரைகளை மேம்படுத்தக்கூடிய பணிகளை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரக்கன்றுகளை நட்டு வைத்துக் கொண்டு பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் இந்த பகுதி முழுவதுமாக பசுமை பரப்பு அதிகரிக்கக்கூடிய நிலையில் மரங்கள் நடப்பட இருக்கிறது. இதை முடித்ததற்கு பின்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகம் புறப்பட்டு செல்லு அங்கு பல்வேறு நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன. பல சார்பாக அந்த துறை சார்பான நிகழ்வுகளில் பங்கேற்க இருக்கிறார். அதற்கு முன்பாக இந்திய ரேஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதற்கான பணிகளை பார்வையிட்டு மரங்களை நட்டு மேலும் ஏரிகளினுடைய கரைகளை மேம்படுத்தக்கூடிய பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். அன்புச்செல்வன், இப்போ ரேஸ்கோர்ஸ் மைதானத்துல சுற்றுச்சூழல் பூங்காவில் நாற்றுப்பண்ணை, மரங்கள் நடுதல் மற்றும் நீர்நிலைகளோட கரைகளை வலுப்படுத்துற பணிகளை முதலமைச்சர் மேற்கொள்றாரு. அதே நேரத்தில் இப்போ கிண்டியில் அமைஞ்சிருக்கிற இந்த சுற்றுச்சூழல் பூங்கா அப்படிங்கிறது எவ்வளவு சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது? ஏன்னா சென்னை வெள்ளத்தின் போது அங்கே நீர்நிலை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தரப்பில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. இதோட சூழலியல் முக்கியத்துவம் என்னவா இருக்கு? குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை அதாவது நகர்பகுதிகளாக தொடர்ந்து மாறக்கொள்ளக்கூடியவர்கள் கட்டடங்கள் அதிகமாக கட்டப்படுகிறது, தொழிற்சாலைகள் வருகிறது. இந்த அடிப்படையில் தான் மரங்கள் வெட்டப்பட்டதனால் பசுமை போர்வை என்பது குறையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆகவே அந்த பசுமை போர்வையை அதிகரிக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு தொடர்ந்து காலியாக இருக்கக்கூடிய இடங்களில் மரங்களை நட்டு அந்த பசுமை பரப்பை அதிகரித்து வருகிறது. அப்படியாக இருக்கும்பொழுது சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸை பொறுத்தவரை ஒரு நகரத்தினுடைய மிக முக்கியமான மையப்பகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் அதில் பயன்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இந்த ரேஸ் கோர்ஸ் தொடர்பான வழக்கும் கூட நீதிமன்றத்தில் கிடைக்கப்பட்டு இது தொடர்பான நீதிமன்றமும் கூட சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதற்கு எவ்விதமான தடையும் இல்லை. அந்த பரப்பளவில் கட்டுமானங்கள் இல்லாமல் சுற்றுச்சூழல் பூங்காக்களை அமைக்கலாம் என ஒரு நீதிமன்றம் தெரிவித்த அடிப்படையில் இப்போது அமைக்கப்படுகிறது. இது மிக முக்கியமாக சென்னையை பொறுத்தவரை மழைக்காலங்களில், அதாவது மழைக்காலங்களில் நிலத்தடி நீரை சேமிக்கக்கூடிய வகையில் பெரிய ஏரிகளை இங்கு அமைக்க முடியும். அதற்கு முன்பாகவே பெரிய குளம் வெட்டப்பட்டு அதில் முழுவதுமாக மழைநீர் தேங்கியதும் கூட நாம் பார்த்தோம். அதனை அடுத்ததாக மரங்கள் நடப்படும் பொழுது பசுமை பரப்பு அதிகரித்து இந்த வெப்பத்தின் தாக்கம் என்பது குறைவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். இதை பொறுத்தவரை ஒரு 118 ஏக்கர் பரப்பளவில் இது போன்ற பணிகளை மேற்கொள்ளும் போது சென்னையினுடைய பசுமை பரப்பு அதிகரித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு மைய பகுதியாக கிண்டி ரேஸ் கோர்ஸ் அமையும். அந்த அடிப்படையில் தான் தற்போது இது அமைக்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரங்களை நட்டு வைத்து அந்த பணிகளை பார்வையிட்டதற்கு பின்பாக தற்போது ஒரு ஆவணப்படம் ஒளிபரப்பப்படுகிறது. எவ்வாறான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது, என்ன இதற்கான அவசியம் இருக்கிறது என்பதற்கான ஒரு விளக்க படத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். நன்றி அன்புச்செல்வன், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.